Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம லோ ஃப்ளேமில் லோ வாட்டரில் லோ ஆயிலில் நம்ம வந்து குயின் சாட்டோ பேனில் குயிக்காக நம்ம எப்படி பயிறு பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் வந்து பயறு வந்து நீளமான பயறு வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து விதைகள் வந்து அதிகம் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. அப்போ தான் பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க, பொரியல் தட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இதில் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து காம்பு பகுதி இருக்கும் 2 சைடும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது போல் எல்லா பயிரையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் குயின் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. இதை வந்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பயறு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி லைட்டாக மட்டும் தெளித்து கொடுங்க. தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக மட்டும் தெளித்து கொடுத்தா போதும். இதில் வந்து நம்ம குயின் சாட்டோ பேனில் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து காயோட ஈரப்பதத்துலேயே வெந்துடும். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டு ஷேக் ஆனதையும் நமக்கு காய் வெந்துடும். இப்போ பாருங்கள், லிட்டு ஷேக் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம வந்து தண்ணி தெளித்து தான் விட்டோம். எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அடியும் பிடிக்காமல் நமக்கு வந்து காய் வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் ஆகி பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், குயின் சாட்டோ பேனில் சூப்பரான நம்ம வந்து பயிறு பொரியல் செஞ்சிட்டோம். இது வந்து சாதம் போட்டு நீங்கள் சாதத்துக்கு கூட தனியாகவே பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் மட்டுமே போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம குயினில் வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா இதனோட ஹீட்டில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கும் அப்படியே இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.